உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ தான் சார் என்னுடைய கடன் பிரச்சனைலாம் குறைஞ்சிட்டே வருது, எனக்கு வேலை கிடச்சது, எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே இயற்கையாகவே ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமானவங்க, தேவையில்லாத சண்டை யாருக்கிட்டையும் போடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்பிக்கையோடு வாழணும், போராடி வாழ்க்கையை ஜெயிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு கீழே போனால் கூட நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா அந்த ராசியில் ஆட்சியாகக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த ஆட்சியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த நேர்மை, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணங்கள், மற்றவங்களை நம்ம வந்து நிறைய உதவிகள் செய்யணும், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தரணுன்ற எண்ணங்கள் எப்போவுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நடைபெற போகுது. இந்த குரு மங்கள யோகம்னா என்ன முதல்ல அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொன்னாவே இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஒரு மனுஷன் கரெக்டான ஒரு வேலையை செய்கிறாரு, ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வருது, ஒரு வீடு வாங்குறாரு, ஒரு கார் வாங்குறாரு, ஒரு புதிய தொழில் தொடங்குறாரு, தொழிலில் வெற்றி பெறாரு, வாய்ப்புகள் வருது அப்படின்னாவே இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த குரு பகவானுடைய நகர்வு. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் இடம் சொன்னாவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மங்களக்காரகனான செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு அவர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே பயிற்சியாகி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வராரு. அவர் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த ராசியில் இருக்க போகிறாரு, உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து இந்த 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்ப்பது இந்த குரு மங்கள யோகமாகும். இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த கடந்த ஒரு 7.5 வருஷம் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள், அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் 7.5 சனியில் யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசி அன்பர்களே மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை, பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது குறையாகாது. ஏன்னா வாழ்க்கையில் நாங்கள் வந்து அப்படியே போயிடுவோமா சார், இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு எல்லா முயற்சிகளும் எடுத்து தோல்வி கண்டவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசி அன்பர்கள். தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய கடன் சுமைகள் அதிகமாகிடுச்சு, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களாம் பணம் வரல, பணம் கடன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் பேங்க் லோன் எடுத்து பண்ணேன் சார், கடைசியில் பேங்க்லேயும் லோன் அதிகமாகிடுச்சு, நான் பண்ண வேலையும் சரியாக பண்ண முடியல, தொழிலில் இப்போ நஷ்டமாகி எதுவும் இல்லாத ஆளாக நிற்கிறேன், வீடெல்லாம் போயிடுச்சு, இடம்லாம் விற்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு, தொழிலும் நடக்கலை, நான் நிறைய வேலை செய்கிறவங்க ஏமாற்றிட்டாங்க, பணம்லாம் நிறைய வர வேண்டியிருக்கு, அங்கெல்லாம் போய் பணம் தரவே மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, ஆள் அட்ரஸே இல்லை, இப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கிறேன், ஆனாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோன்ற தன்னம்பிக்கை மட்டும் உங்களுக்கு குறையவே குறையாது. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ தான் திருப்பி ஒரு புது மனிதனாக உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க போகிறார்.
உங்கள் ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது இது ஒரு பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு, நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் செய்த மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் என்ன பண்ணுன்னா உங்கள் வாழ்க்கையை திருப்பி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த 39 நாட்கள் அமையப்போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இப்போ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ஏன்னா தொழிலில் பட்ட நஷ்டங்கள்லாம் போய் இப்போ நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதில் பெரிய வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய கடன் பிரச்சனைகள் தீரும். நிறைய கடன் வாங்கி நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் யார் பட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள்லாம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த ஒரு 7.5 வருஷத்தில். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நீங்கள் பழைய மாதிரி சம்பாதிச்சு அந்த கடன்லாம் கட்ட போகிறீங்க. நீங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துடன் வாழக்கூடிய ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த 39 நாட்கள். அதேமாதிரி நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். நீங்கள் நான் ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பணம் யாருக்கா கொடுத்துருப்பீங்க. அந்த பணம்லாம் திரும்பி வராமல் உங்களை ஏமாற்றிக்கிட்டு தேவையில்லாத உங்களை அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க. வேலை இல்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் சண்டைகள், மனைவி கணவன் கூட கருத்து வேறுபாடுகள், குழந்தைங்கள ஒழுங்காக வளர்க்க முடியல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குழந்தைங்கள ஒழுங்காக ஸ்கூலில் சேர்க்க முடியல, நிறைய பேர் ஊரை விட்டே ஓடிடலாமான்ற ஒரு சூழலாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நடந்திருக்கும். நிறைய தனுசு ராசி அன்பரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இழந்தனால பார்த்திங்கன்னா 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, 2 வருஷம் வேலை இல்லாமல் பல வருஷங்கள் வேலை இல்லாதனால என்ன பண்ணுறதுனே தெரியல சார். பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான வருமானம் சம்பாரித்து பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்களில் ஒரு சூப்பரான ஒரு வேலை கிடைக்க போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பட்டங்கள், பதவிகள், உயர்வுகள் உங்களை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு கிள்ளிக்கிரியாக வச்சுருப்பாங்க. நிறைய உங்களுடைய கீழே வேலை செய்கிறவங்களும் உங்களை நிறைய ஏமாற்றி உங்களை கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். உங்கள் மேலதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை நிறைய அசிங்கங்கள் படுத்தியிருப்பாங்க, அவமானங்கள் படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் அவங்க முன்னாடி நீங்களும் வாழ்ந்து காட்ட முடியும், என்னாலையும் எதுவும் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆரம்ப காலம்தான், ஆரம்ப விதை தான் இந்த 39 நாட்கள். அதே நிறைய தனுசு ராசி என்பது ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை தொலைச்சிருப்பீங்க. நிறைய பேர் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பணம்லாம் போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க திருப்பியும் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஆரம்பித்து நீங்கள் திருப்பி பணம் சம்பாதிக்கலாம். அது உங்கள் வாட்டி சுயஜாதத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. அது காரணங்களாக வேலை இல்லாதனால, தொழில் இல்லாதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்திருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருந்து சண்டை போடும்போது என்ன ஆகணும்னா உங்கள் மனைவி உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல், கணவனை பற்றி புரிஞ்சிக்காமல், மனைவியை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காமல் நிறைய சண்டைகள், சச்சரவுகள்லாம் நிறைய நடந்திருக்கும். என்ன காரணம்னே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் படுத்து யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கெல்லாமா சண்டை போட்டேன், இதெல்லாமா ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் பிரச்சனை பண்ணி நம்ம பிரிவோமா அப்படின்ற ஒரு சூழலாம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு இப்போ தனியாக வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஆரம்ப காலமாக இது இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பிரச்சனை இருக்குன்னா போய் பேசலாம். இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க திரும்பி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும். நிறைய தனுசு ராசி என்பது குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அதுவும் 3 நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா, பூரட நட்சத்திரத்தில் இருக்கீங்க, உத்திராட நட்சத்திரம்லாம் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய இதனால் அவமானங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு எல்லா விஷயத்துலேயும் வல்லுநராக இருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் அப்படியே நான் தலையை குனிஞ்சிட்டு போகிறேன் சார், நான் எங்கேயுமே வெளில போகிறதில்ல, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறதில்ல, ஏன்னா எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லாதனால நான் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். நிறைய டாக்டர்கிட்ட போய்ட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், உடல் அளவும் எங்களுக்கு மோசமாயிடுச்சு, இப்போ இதுக்கப்புறம் குழந்தையே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதில் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதேமாதிரி திருமணம்
திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் இருக்கிறனால இந்த 7.5 சனி நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து பக்கத்தில் வந்து கல்யாணம் வாய்ப்புகள் தவறி போயிருக்கும். நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொல்லி கடைசியில் எல்லாம் ஓகேன்னு சொல்லி கடைசியில் வேண்டான்னு இருப்பாங்க. சில பேருக்கு மண்டபம் புக் பண்ணி எல்லாம் பத்திரிக்கைலாம் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில் பொண்ணு பிடிக்கல, பையன் பிடிக்கல, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது யாராவது அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இதனாலலாம் திருமணத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலையும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நடந்தது. அதெல்லாம் காரணம் வந்து 7.5 சனி. அதெல்லாம் நேரம் தான் காரணம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையின் விரக்திக்கு எல்லைக்கே போயிருப்பீங்க. இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் யாரும் இந்த பொண்ணும் பார்க்கல, எந்த பையனையும் பார்க்கல, எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி வளர்ந்த நேரம்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவங்க ராசியை குரு பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சொல்லி உங்கள் ராசியிலே இருக்கார். இந்த குரு மங்கள யோகம் உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை, ஒரு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய நேரம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படித்த பொண்ணு, நல்ல வேலை பார்க்குற பொண்ணு, நல்ல படித்த பையன், வேலை பார்க்குற பையன், நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் அமையக்கூடிய காலமாகவும் அந்த 39 நாட்கள் இருக்க போது. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில் உங்களுடைய நோய் பிரச்சனைகள், இந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிபி வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு, நான் மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இந்த 39 நாளில் போய் திருப்பி டாக்டர் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மருந்து மாத்திரையோட அளவு குறையும், உடம்பும் நல்லா இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதேமாதிரி வயதானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், இப்போ நிறைய பேருக்கு வந்து மூட்டு சம்மந்தமான வலி, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்களை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெக்கவர் ஆகக்கூடிய நேரம். நல்லா இப்போ ரெக்கவர் ஆகி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் நிறைய வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி, என் பையனுக்கு என் செலவு கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்கு இந்த ஒரு செலவு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்துட்டேனே, பிரச்சனையை கொடுத்துட்டேனே அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வருத்தங்கள்லாம் குறைஞ்சி உங்கள் பசங்க கூட, உங்கள் குழந்தைங்க கூட நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். அவங்களுக்காக உங்களுக்கு ஏதாவது பணம் வந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஆரம்ப நேரம் தான் இந்த 39 நாட்கள். அதேமாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும். போராடி ஜெயித்தவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டும்தான். வேறு யாராலையும் போராட மாட்டீங்க. ஒரு வாட்டி தோற்று போயிட்டு அப்படியே விட்டுருவீங்க சில பேர்லாம். ஆனால் இந்த தனுசு ராசி மட்டும்தான். ஆனால் திருப்பி 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 எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலும் சரி, வாழ்க்கையின் இதுக்கே கஷ்டத்தோடைய அடிமட்டத்துக்கு போனால் கூட திருப்பி ஜெயிச்சு சாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த தனுசு ராசி என்பவர்கள்லாம். அதனால் தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு சார், என்ன பண்ணுறது தெரில சார், என் ஃபேமிலியோடு இருக்கேன், பிரச்சனை பணத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் வேலை இல்லாத தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து திருப்பி இந்தியா வர வேண்டியிருக்கும், வீசா முடியக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சி திருப்பியும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வரப்போகுது. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதேமாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த இடம் விற்காதனால வீடு விற்காதனால எனக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் ஏறிட்டே இருக்கு சார், என்னால் எதுவுமே செய்ய முடியல, வேறு ஒரு இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியல, ஒரு இடம் விற்றுச்சுன்னா என் பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விலைக்கு இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருப்பியும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் ஒரு வீடு, இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு மேலே மாடி கட்ட போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த காலகட்டம் அதற்கு ஒரு நாட்கள் இருக்குது. அந்த 39 நாட்கள் கண்டிப்பாக வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமையப்போகிறது. அதேமாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், பூர்வீக சொத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு, இல்லை ஏதோ ஒரு வழக்கோ ஒரு வம்போ பிரச்சனைகள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் தகராறுலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி நடந்த வழக்குகள்,
பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலாகவும் ஆரம்ப காலமாகவும் இந்த 39 நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்க போது. மொத்தத்தில் தனுசு ராசிக்கு நீங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் திருப்பி வாழ்ந்து சாதித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஆரம்ப காலம் இந்த 39 நாட்கள். நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாய் பலமாக இருந்தால் நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சி போனவங்களுக்கு வெறும் சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு ஜாதகம் PDF ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபதி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறோம். சில பேர்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பம் வரவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.